நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? ஒரே ஒரு தடவை திருச்சியில ஒரு வாரத்துல போராட்டம். செவிலியர்லாம் சிமான்னா வான்னு கீழே ஒருத்தன் போடுறான். வருவார் உனக்கு வா கீழே போடுறான், உனக்கு வருவாரு. உண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புலியாக உருவானவன், கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன், களம் பாடும் புலவர்கள் உளம் தொல்ல வரலாற்றில் பல நூறு களம் கண்டவன். அண்ணே அண்ணே, இவங்க கண்ணீரை பார்த்து நீ போய் நின்றாத, தயவு செய்து பேசாம நிம்மதியா வீட்டுல இரு. ஐ எம் வெரி சாரி, நான் வரல, நான் கோச்சுக்கிட்டேன். என்னங்கடா உங்க பிரச்சனை, வாடா. ஒரு அதை சொல்றாரு, அவர் வந்து அகாத சொல்றாரு, கற்பத்தே சீனால ஒரு முதலாளி என்கிட்ட 3000 ஆடு இருக்கு, மேய்க்க வரவனுக்கு 1 லட்சம் சம்பளம்ட்டான். பலாயிரக்கணக்கான பேர் போய் நிக்கிறான், படிச்சவன் முறான். இல்ல தந்தி டிவின்னு ஒண்ணு இருக்குல்ல, முந்திக்கிட்டு செய்தி சொல்ற ஒரு டிவி, உண்மையும் நேர்மையும் தவிர எதையும் சொல்லாதது, அப்படி ஒரு தொலைக்காட்சி அது. அந்த தொலைக்காட்சி தேநீர் நேரம் டீ டைம் அப்படின்னு வச்சிருக்கு. அதுல பேசுது, சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் வேற எங்களுக்கு பகுத்தேரிய புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில மங்கினில பொம்பளை பிள்ளைய வன்புணர்வு செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டான்னா அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா குடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்புணர்வு செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தன் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. ஆ போறார், ஆ வாரார், ஆ திரும்புறார், ஆ உட்கார்றார். அவன் ஊடகத்தை மயிரளவு கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து, வீடு வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? அவன் யாரு, காங்கிரஸா இல்ல வேற கட்சியா? அவன் யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் பாரு, சிவகுமார் முதலமைச்சர் இருக்காரு அவரு. ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்றாரு இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன், அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும்னு. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? பூத்து வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில் தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத்தை? நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு, போல. நீ என்னை செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறியா நீ? இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு. மூவ் ஃபார்வர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங். இத்தனை ஊடகம் இருக்குடா இந்தியா முழுக்க. ஒருத்த மூவ் ஃபார்வர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஒருத்த எடுத்து விவாதிச்சிருக்கானா? இல்ல இல்ல. அவன் அங்க போறான், இங்க போறான், ஆரம்பிக்கிறார், குச்சியை ஒண்டிட்டார், கட்சியை ஆரம்பிச்சிட்டார், இந்த நின்ட்டார், அந்த போயிட்டார். இது ஒரு கூட்டம்டாது. இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராது அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால், அதே புத்தெழுச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் மறுபடியும் களத்திலே பாய். ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரின மக்கள் புரிந்து கொள்ளும். நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல வந்தோம். தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல வந்து கட்சி ஆரம்பிச்சேன் நான் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு இருக்கேன். ஒரு கேடு என்னன்னா, நம்ம சொல்றத எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்காகத்தான் நாங்கள் வென்றே தீர வேண்டும் என்று போராடுவோம். ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீர் நினைக்கிறீரோ அதற்காகவே நான் வென்றே தீர வேண்டும் என்று களத்திலே நிற்கிறேன். இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீ ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றியை சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியும். என் கனவு பெரிது. இந்நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில் ஆட்சி இருந்ததுன்னா ஒரு பய தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது என் நாட்டில் இருப்பான். பொம்பளை பிள்ளைய வன்முறை செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டான்னா அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா குடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்முறை செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவனவன். அதான்டா கேள்விங்க. எந்த தவறையும் சரி செய்யறது என்ன? அப்படி அவர் செய்யலையா, இவர் செய்யலையா? இருக்குடா அவங்களுக்கு, இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொரு செயல்களையும் பாருங்க. ஒருத்தர் நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் வேற எங்களுக்கு பகுத்தேரிய புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டிய காணான் சட்டை காணான்னு ஓட விடுறதை விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்காங்க. இப்ப உண்மையில மானச ரிசைன் பண்ற, விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்று வா, வென்று வா நீ பாப்ப. திமுக தயவுல இந்த தேர்தலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு, அவன் யாருன்னே தெரியல, வேறு வாய்க்கு நிலை இல்லை. இந்த காங்கிரஸை ஏன் கொள்ளணும்? ஏன் இந்த இடத்துல எங்க மாமா திருநாவுக்கரசுக்கோ இல்ல ஐயா தங்கப்பால் மாதிரி மூத்தத்தில் இருக்கோ எங்க மாமா திருநாவுக்கரசுக்கு அந்த இடத்த கொடுக்க கூடாத? அந்த மாநிலங்களவை உறுப்பினரா பேரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில். காலையில கூட கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட, அண்ணன் அது யாருன்னு. ஏதோ சொன்னாரு தஸ்கோவிஸ்கி மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாப்ல. அவர் நாக்பூர்ல வேலை செய்யறாரு, நாகாலாந்துல நல்லா வேலை செய்யறாரு. ஏன் ஊருக்கு என்ன வேலை செய்வார்? இந்த திமுகவால தேர்வு செய்யப்பட்டு போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் நிலத்திற்கு, என் மண்ணுக்கு, என் மக்களுக்காக பேசிய ஒரு வார்த்தை விடு. இந்த மாநிலங்களவை உறுப்பினராக சென்றவர் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக என்ன பேசுவார்? இப்போது இந்த டிவிக்கு ஆட்சி இவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு போயிருக்காரு ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர். இவர் மீதி இருக்கிற 2 ஆண்டுகளில் என்ன பேசுவார்? வாக்கு என்னது, என் மக்கள் இது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இந்த டிவிக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்ல, இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிக்கே ஓட்டு இல்ல. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. எப்படி? 5 உறுப்பினர் வச்சா 2 அமைச்சர் வச்சிருக்கான். அதுல ஒரு மாநிலங்களவை வாங்கிட்டு போறார். இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிக்கே வீட்டில் தட்டேந்து, வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ இது ஒரு கட்சி. இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, கேட்கலையே. இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். அவ்வளவு மகான்களா, புறா மகாத்மாக்களா?
விலகு. எங்கூரில் ஒரு மகான் வென்றிருக்காப்ல, ஐயா ராஜீவ் காந்தியுடைய சொந்த சின்னத்தா மகன், அருமைச்சவர் ராகுல் காந்திக்கு வெரி க்ளோஸ் ரிலேஷன், மாணிக் தாகூர் அவர் பேர். அவரு தம்பி உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாப்ல, தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் ஏன் சைலண்ட் மோடுக்கு போனீர்கள்? இப்ப இது உதயநிதி நாடு ஒண்ணு மட்டும் இல்ல, இது ஏன் நாடு, இது என் உரிமை. மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்பவன் எவன்? அவன் யாரு? அவன் யாரு? காங்கிரஸா இல்ல வேற கட்சியா? அவன் யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் இருந்து சிவகுமார் முதலமைச்சர் இருக்கார், அவரு ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்றாரு இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன், அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும்னு. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? அவர் ஒன்று பேசியிருக்காருல்ல, பேசிட்டு போறாப்ல. தங்கச்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, எங்க ஐயா சிதம்பரமா ஒரு மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, என் உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன், உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசம் தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல, போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இந்த பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு பூத்து வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில் தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. என்ன உனக்கு? அது ஒரு கட்சி. இவர் வாயை திறந்தா மன்னராட்சி வாரிசு அரசியல். மன்னராட்சி வாரிசு அரசியல் ஆட்சின்னு இருக்குல்ல, தோற்றுவா இருக்குல்ல, மூலம் இருக்குல்ல, அவர் உன் பக்கத்துல தான் இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இருக்காரு, அவர் என்ன புதிதா ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்லையா? எவ்வளவு வசதியா பாருங்க. இது மன்னராட்சி, ஆம், இது வாரிசு அரசியல் சரிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். காங்கிரஸ் தேர்தல் முடியும் முதல் நாள் ஓட்டு போறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு. 2 வாரத்துல இவர் போய் விழுகிறாப்ல. போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. ஜல்ஜன் ஜீவன் திட்டம், ஜல் ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம். ஒரு நாட்டு குடிமக்களுக்கு, வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்லை. பொலிவியால பெக்டல்னு ஒரு நிறுவனம், பெரிய கதை, படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தம் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. ஆ போறார், ஆ வாரார், ஆ திரும்புறார், ஆ உட்கார்றார். அவன் ஊடகத்தை மயிரளவு கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத்தை? நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு, போல நீ என்னை செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறியா? நீங்க எல்லாம் பேசி என்னை வளர்ப்பீங்கன்னு கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் செய்ய வந்தது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். நான் செய்ய வந்தது செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல், செயல் அரசியல். நெருப்பு சொல்றான் அவன், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். ஓராண்டு படம் நடத்தலாலும் பயனில்லை. தொடுன்னு சொல்லு, தொடுவான். அதுக்கப்புறம் நீர் அவன் சொல்லுவான் நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். இப்ப சொன்னேன், அவன் கேட்கல, தொட்டான். இப்ப பேசுவான் 6 மாசம் கழிச்சு, நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். நீ பாரு. ஆதிமொழி தானாக தோன்றிய தனித்த மொழி.
இறைவனை பேசியது, இறைவனை பாடியது உலகில் எண்ணற்ற மொழிகள். இறைவனே பேசியது, இந்த மொழியால் என்னை பாடு என்று கெஞ்சி கேட்டது இது நம் உயிர் தமிழ் மொழிதான். தோற்றுவாயை இன்னும் எவரும் கண்டுணர்ந்தவர் இல்லை. ஒருவர் 50,000 ஆண்டு என்கிறார், ஒருவர் 80,000 ஆண்டு என்கிறார். இங்கே 3,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுகிறது. வரலாறே கண்டுபிடிக்க முடியாத ஒரு தொன்மத்தின் தொன்ம மொழி தமிழ். அந்த தாய் தன் அருந்தவத்தால் அழியும் விளிம்பில் நிற்கிற போது ஒரு மீட்பனை பிரசவிக்கிறாள். அவன்தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். வீழ்ந்த தமிழ் பேரினத்தை, தாழ்ந்த தமிழ் இனத்தை தன்மானத்தோடு தலைநிமிரச் செய்ய வேண்டும் என்று தன் தலையை தர தயாராக வந்தவன் தமிழ் பேரினத்தில் ஒரே ஒரு மகன்தான். என் மாமன் மரத்தமிழ் வேந்தன் இங்கே கூறியது போல தன் முன்னவர்களின் ஒட்டுமொத்த வீரத்தையும் தன் முன்னவர்களின் ஒட்டுமொத்த அறிவையும் ஒன்றே பெற்று ஒற்றை மகனாக பிறந்த பெருவீரன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதனால்தான் பிரபாகரன் ஒரு பெயர் சொல் அல்ல, தமிழ் பேரினத்தின் தனித்த வரலாறு. அவன் ஒரு கனவு கண்டான். உலகில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல என் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு புனிதமான கனவு அவனுக்கு வந்திருக்க கூடாதுதான். ஏனென்றால் அவன் அமைச்சோ, அவன் அப்பன் ஒரு அமைச்சோ, அவன் ஒரு மன்னனோ, அவன் வாரிசோ, அவன் ஜமீனோ திவானோ இல்லை. அவன் ஒரு சாதாரண மகன். ஆனால் அவனுக்கு தெரியும், வரலாறை உருவாக்கியவர்கள், வரலாற்றை படைத்தவர்கள் உலகெங்கிலும் எளிய மனிதர்களான் என்பதை உணர்ந்ததால் அந்த எளிய மகன் தன் இன வரலாற்றை எழுத துவங்கினான். அது அவன் முன்னவர்கள் முன்வைத்த தத்துவம்தான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதினும் சண்டையிட்டு சாவது மேலானது, மண்டியிட்டு வாழ்வதை காட்டிலும் மானத்தோடு மாண்டு போவது சிறந்தது. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிய அவன் கொதித்து எழுந்தான். 7 வயது சிறுவனாக இருக்கும் போதே அவன் இதயத்திற்குள் விடுதலை விதை விழுந்து விட்டது. 14 வயதில் தன் வீட்டை விட்டு வெளியேறினான். அந்த சிறுவனை தேடி சிங்கள காவல்துறை வீட்டுக்கு வர, தன் உடன் பிறந்தார்களுக்கு, தன்னை பெற்றவர்களுக்கு தொல்லையாகத்தான் இருக்க வேண்டாம் என்று வீட்டை விட்டு 14 வயதில் வெளியேறிய அவன் 18 வயதில் ஆல்பர்ட் துரையப்பாவை சுட்டுக் கொன்றான். அவன்தான் சொன்னான், எதிரியை விட்டுவை, துரோகியை சுட்டுவை என்று. போர்க்களத்தில் எதிரியின் கழுத்தில் வாள் விழுவதற்கு முன்பு துரோகியின் கழுத்தில் விழ வேண்டும் என்று கற்பித்தான். அவன் எனக்கு கற்பித்தான். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்பவும் தூரத்தில் இருப்பான், துரோகி எப்பவும் அருகிலே இருப்பான். எதிரி எப்போதும் நம் பலத்தையே குறிவைப்பான், துரோகி எப்பவும் நம் பலகீனத்தையே குறிவைப்பான். அதனால் எதிரியை விடவும் துரோகி ஆபத்தானவன், முதலில் அவனை சுட்டுவை என்றார். அதனால் அந்த துரோகியை சுட்டார். 18 வயது சிறுவனின் துவக்கிலிருந்து வெடித்த அந்த தோட்டாவில் அதிர்ந்தது நாடு. மீசை கூட சரியா முளைக்காத அந்த சிறுவனின் படத்தை சுவரொட்டியில் ஒட்டினார்கள். 10 லட்சம் ரூபாய் இவனை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு பரிசு. தலைக்கு 10 லட்சம் வந்து வைத்து இவன்தான் தமிழ் பேரினத்தின் தலைவன் என்று அடையாளம் காட்டியவன் இனப்பகைவன் சிங்களன். தமிழர்கள் சொல்லவில்லை இவன்தான் உன் தலைவன் என்று, அவர்கள் சொன்னார்கள் இவன் தானடா உன் இனத்தின் தலைவன் என்று அடையாளம் காட்டியவன் பகைவன். அன்று தொடங்கியது அவன் இன விடுதலை போர். தொடங்கிய காலத்திலே இருந்து அந்த விடுதலை நெருப்பை தனக்குள்
பற்ற வைத்துக் கொண்டு இந்த நிலமெங்கும் பற்றி பரவியன் பெருந்தீ நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே, இதுவரை தமிழீழ விடுதலையை, தமிழ் தேசிய விடுதலையை மாவீரர்களை தலைவர் பிரபாகரனை தவிர ஒருத்தரையும் பாடாத ஒரு குரல் உண்டென்றால் அது நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள்தான். அவர் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளில் இல்லை இணைந்து அந்த தலைவர்களை பாடியிருந்தால் பெரும் பெரும் பதவிகளை பெற்று வசதியாக வாழ்ந்திருக்கலாம். எண்ணற்ற பேர் வந்தார்கள், வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்தார்கள், பேசினார்கள். எல்லாம் செய்தார்கள். அந்த இடத்தில் ஆயுதம் மவனிக்கப்பட்டது என்று அறிந்தவுடனே தடுமாறினார்கள். வாழ்நாளின் இறுதி நொடி வரை, கடைசி மூச்சு தன் உடலில் இருந்து கசிந்து பிதுங்கி வெளியேறுகிற வரை தான் கொண்ட கொள்கையில் சற்றும் தடுமாறாது தளராது கடைசி வரை நின்ற ஒரே மகன் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள்தான். அவர் பாடுகிறார், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். தமிழீழம் பெற்று இங்கு தருவானவன், என்றும் தாய் போல தொடர்ந்து இங்கு வருவானவன். தேனிசையாலே அவன் புகழை பாட்டாக்குவேன், அவன் திசையிருந்து வரும் காற்றை மூச்சாக்குவேன். அந்த தலைவன் இருந்த திசையிலிருந்து வந்த காற்றை மூச்சாக்கி வாழ்ந்த ஒரு மான மறவன், கொள்கை வீரன் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா. எத்தனையோ பேர் பாடியிருக்கிறார்கள், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான குரல் வளம். ஆனால் இப்படி ஒரு ஈர்ப்பு மிகுந்த குரல் வளம் இந்த இனத்தில் எவனுக்கும் இருந்ததில்லை. பேரவருக்கு தேனிசை என்று வந்துவிட்டது. ஆனால் தமிழ் பேரினத்தின் எழுச்சி இசை என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு இருப்பவர்கள் மீது நமக்கு ஏன் வருத்தம் வரவில்லை என்றால், இந்த தடத்திற்கு வரவில்லை என்றால் நாமளும் அங்குதான் இருந்திருப்போம். அதுதான் யதார்த்த உண்மை. புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்த எங்களை போன்ற பிள்ளைகளை எல்லாம் தன் பாக்களால் புலிகளாக மாற்றிய பெருமை நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பாவுக்கு உண்டு. நம்முடைய முன்னவன் நம்முடைய பாட்டன் பாரதி, அவனை தொடங்கி நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன், நம்முடைய தாத்தன் பாவலரேறு, இவருடைய பாக்கள் எல்லாம் தான் நம்மளை செதுக்கி ஒரு ஒளி போல இந்த தமிழ் தேசிய வீரர்களாக இந்த தளத்திலே நம்மளை வார்த்தெடுத்தது அவருடைய பாக்கள் தான். வலியோர் சிலர் எளியோ தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனதுதாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா. இந்த குரல் தான். உலக தமிழினமே நிப்பார், நீ உறங்கினால் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார். அவன் பாவாக எழுதினான், அவன் பாடி எழுப்பினான். இந்த குரல்கள் தான் நம்மளை உசிப்பியது. என் போன்ற பிள்ளைகளை இழுத்து கொண்டு வந்து இந்த களத்திலே நிறுத்தியது இந்த குரல் தான். புண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புலியாக உருவானவன். கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன், களம் பாடும் புலவர்கள் உளம் தொல்ல வரலாற்றில் பல நூறு களம் கண்டவன்.
பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, தமிழர் தாய் மண்ணை காக்கின்றான் தமிழ் மானம் நிலைநாட்டி. பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, எங்கள் தலைவன் இன்றைக்கும் நாளைக்கும், இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் எவனும் இல்லை. எரிமலை மூச்சுக்கும் எழும்புயல் வீச்சுக்கும் உலகினில் எதடா எல்லை. பொங்கி எழுந்தெங்கன் கலங்கன் புயல், பொங்கி எழுந்தெங்கள் படைவீரர் களமாடினார். போர்பறை அதிரவா புலியேனி களம் என்று தட்டடா தட்டு தோலை. பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி. இதை பாடி பாடி உசிப்பி உசிப்பி உறங்க விடாமல் செய்து தமிழீழ தாயக விடுதலையின் பக்கம் எண்ணற்ற வீரமறவர்களை களத்திலே இறக்கிவிட்ட பெருந்தகை நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். தங்க மாலை கழுத்துகளை கொஞ்சம் நில்லுங்கள், நஞ்சு மாலை கழுத்துக்களை எண்ணி பாருங்கள். அந்த பாடலை உலக நாடுகளெங்கும் போய் பாடி இயக்கம் தொடங்கிய காலத்தில் அதற்கு நிதி சேகரிப்பில் தன் குரல் வளர்த்தார். நாடெங்கிலும் பாடி பாடி இதுபோல அரங்குகளில் பாடுகிற போது எண்ணற்ற நம் பெற்றோர்கள், நம் தாய்மார்கள், நம் தங்கைகள், அக்காக்கள் கழுத்திலே இருந்த அந்த நகைகளை எல்லாம் கலட்டி அப்படியே வைத்துவிட்டு போனது. அதிலே அந்த பணத்தை எல்லாம் சேமித்து சேமித்து தலைவன் படைகட்டி போர் புரிய கொண்டு போய் கொடுத்த கொடை நம் அப்பாவுடைய குரலுக்கு உண்டு. படிப்பட்ட இன்றைக்கு இயக்கம் மாமனிதர் என்று அறிவித்திருக்கிறது. நம் தலைவர் இருந்தால் அவர் தேசத்தின் குரல் என்று அண்ணன் பாலசிங்கம் அவர்களை அறிவித்தார்கள். அவர் இருந்தார் தேசத்தின் இசைக்குரல் என்று நம்முடைய அப்பாவை தலைவர் அறிவித்திருப்பார்கள்.